இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே எல்லாராலையும் பேசப்படுற ஒரே ஒரு விஷயம் நெப்போலியன் வீட்டு கல்யாணம் பற்றி மட்டும்தான். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த அந்த தனுஷுக்கு ஏன் கல்யாணம் பண்ணணும் அல்லது பண்ணாமையே இருந்தால் என்ன இப்படியே மட்டும்தான் நினைக்கிறீங்க. உடல் ஊனமான குழந்தைங்கள பெற்றவங்க வந்து மேக்சிமம் நெப்போலியன் அளவுக்கு நடத்தவே மாட்டாங்கங்க. இது வந்து சர்வ நிச்சயமான உண்மை. அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி கல்யாணம் பண்ணாமல் தடுக்கிறது எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு வேளை அவங்க அல்பாயுசில் போயிட்டாங்கன்னா அந்த சொத்து அந்த பொண்ணுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் ஊரில் நிறையா பேத்துக்கு கல்யாணமே பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் எங்கள் ஊரில் கண்கூடாக நான் பார்த்த உண்மைங்க. இங்கே வந்து ரெண்டு அண்ணாங்க இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் அண்ணாங்க தான், எனக்கு அண்ணாங்க தான். அவங்க 2 பேருமே ஊனமானவங்க அப்படின்னா போக்குவரத்துக்கு முடியாமலாம் இல்லை, முழங்காலுக்கு கீழே வந்து சூம்பி போன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து 1500 பணம் வருது, உடல் ஊனமானவங்கிறதுனால. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் சோறு போடுறாங்க. அப்படி தான் அவங்க வளர்ந்தாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்புறம் வந்து அந்த அந்த அப்பாவும் அம்மாவும்லாம் எந்த கேரும் எடுத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு தேவை 3000 பணம் வருது, பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டுறாங்க. அந்த பசங்க ஏதோ ஒன்று, ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பாடு போட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் பிளேட்டு கொடுத்து அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த பிள்ளைங்க அடுத்த நாள் கரெக்டாக அந்த டைமுக்கு பிளேட் எடுத்துகிட்டு வந்து நின்றுக்கும். அப்படி தான் அவங்க வளர்ந்தாங்க. அப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஒரு 14-15 வயசு ஆகும்போது அவங்க வந்து அவங்க அம்மா டார்ச்சர் வீட்டில் வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கு மேலே அந்த ஊரில் ஸ்கூல் கிடையாது 8ஆவதுக்கு மேலே. அதுக்கு மேலே வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் பாடி பிச்சை எடுத்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொடுமையான விஷயந்தாங்க. அந்த பிள்ளைங்கள பாடி பிச்சை எடுக்கட்டும், ஆனால் நல்ல வருமானங்க. அந்த ஒரு அண்ணா வந்து சூப்பராக பாடுவாங்க. அப்படியே டிஎம்எஸ் எஸ்பி பாலசுப்ரமணியன் எல்லா பாட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் தான் பெரியவர். அவர் பஸ் ஸ்டாண்டில் பாடி பிச்சை எடுத்துகிட்டு வந்தார். இந்த பஸ் ஸ்டாண்ட் சின்னதாக இருக்குது, அங்கே போனால் மக்கள் நிறையா வராங்க, அங்கே போய் பாடி பிச்சை எடுக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவரால் பஸ்ஸு கூட ஏற முடியாது. கூட்டிகிட்டுலாம் வரமாட்டாங்க. அவரே கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை யாரையாவது தூக்கி பஸ்ஸில் உட்கார வைக்க சொல்லி திருப்பியும் படிக்கட்டிலே உட்காந்துட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு யாரையோ ஒருத்தர் டீ வாங்கிட்டு வர சொல்லி குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி அவர் பாடி அந்த பாட்டுக்கு ஒரு பொண்ணு மயங்கி போய் ஒரு துப்புரவு பணியாளராக கவர்மெண்ட் போஸ்டிங் தான் அதுவும். அந்த பொண்ணும் 10-12 எப்படியும் 15,000 பக்கமாக சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் வந்து துப்புரவு பணியாளர் பொண்ணு, பஸ் ஸ்டாண்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு அவரை லவ் பண்ண ஆரம்பித்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டுக்கே. வீட்டில் சொல்லி பார்த்துருக்குறாரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த வந்து அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு நாளைக்கு வந்து அந்த அண்ணா வந்து ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் வரைக்குமே சம்பாரிச்சார். நல்ல வருமானங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன், இளவுக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறேன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க போய் பஸ் ஸ்டாண்டில் பாடிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்களே, எங்களுடைய எதிர்காலம் என்ன, எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லை. ஏதாவது போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு யாராவது வந்து சொன்னால் கூட அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா பிரச்சனை ஆகிடும், இதில் அரசாங்கத்துலேருந்து வர்ற பணம் வராது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பையன் பாடி பிச்சை எடுத்து ஒரு துப்புரவு பணியாளர் பொண்ணை வீட்டுக்கே அந்த அண்ணன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறமே அதை விட்டுருந்தா கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு பொழைச்சிருக்கும். அதை வந்து தடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்க அம்மா அந்த பொண்ணை வந்து செருப்பில் அடித்து விளக்குமாத்தில் அடித்து துரத்தி எங்கடி வந்த, யாரடி ஏமாத்தலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாவங்க செருப்புலேயே அடி வாங்கி விளக்குமாத்தில் அடி வாங்கி, நான் அப்படிலாம் வரல, எனக்கு பாவமாக இருந்துச்சு அப்படின்னு எங்கே பாவம் பார்த்த நீயே, பணத்தை தானே பார்த்தேன், அவன் சம்பாதிக்கிறான்னு சொல்லி பிடிங்கிட்டு போகலான்னு வந்தியா. நான் அந்த பொண்ணும் சம்பாதிக்குதுங்க, அந்த பொண்ணு துப்புரவு பணியாளராக இருக்குது, கவர்மெண்ட் போஸ்டிங் தான். அத்தனை பேர் சொன்னாங்க. அத்தனை பேர் வந்து விட்டுரு, அது பொழைச்சிட்டு போகுது, அந்த பையன் பொழைச்சிட்டு போகுது, அந்த பையனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்க, நான் அங்கே பெற்றேன், நான் தான் வளர்த்தனேன், நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்கன்னு அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை பாவம் செருப்புலையும் விளக்கு மாத்திரையும் அடித்து அனுப்பினதுனால அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. அந்த அண்ணா வந்து கொஞ்ச நாள் பிச்சை எடுக்க போகாமல் இருந்தார். அப்புறம் வேறு வழி இல்லை, வீட்டிலலாம் வந்து அந்த பொம்பளைக்கெலாம் சாப்பிட முடியாதுன்னு திருப்பியும் வந்து பிச்சை எடுக்கவே போயிட்டார். அவருடைய நிலைமை கடைசி வரைக்கும் அந்த பாடி பிச்சை எடுக்கிறது தான். அவரால் வந்து தனியாக அந்த பொம்பளை அந்த கூட்டிகிட்டு அந்த பொண்ணை வந்து செருப்பில் அடிக்காமல் இருந்திருந்தால் அது கல்யாணம் பண்ணியிருக்குமா என்னமோ. ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்துறதுனால அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வாழ்க்கையில் அது வரல. அதுக்கும் மான அவமானம் இருக்குது இல்லைங்களா. இவ்வளவு கேவலமாக தான் நடத்துகிறவங்களுக்கு மத்தியில் நெப்போலியனை நீங்கள் ரொம்ப பாராட்டணும். ஒரு அப்பாவா அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை வந்து அவன் உடல் ஊனமானவங்கிற நினைப்பே இல்லாமல் ஜப்பானில் கல்யாணம் நடக்கணுமா நடக்கட்டும், இவ்வளோ கிராண்டாக நடக்கணுமா நடக்கட்டும். அந்த பொண்ணு அட்சயா வந்து பணத்துக்காக தான் பண்ணிச்சுன்னு சொல்கிறீங்க.
அப்படியே எடுத்துக்கிட்டாலும் நாம் படிக்கிறது, வேலை செய்கிறது, வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறது, அங்கே போய் வேலை பார்க்குறது எல்லாமே இந்த பணத்துக்காக தானுங்க. இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. அந்த பொண்ணு தப்பு பண்ணியா அந்த பணத்தை சம்பாதிக்குது? நல்லா பேசி உட்காந்து பிடிச்சிருந்து அந்த பொண்ணோட முகத்தில் கொஞ்சம் கூட 1% கூட கவலை கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சம்மதிச்சு தான் அது கல்யாணம் பண்ணியிருக்குது. இன்றைக்கி நல்லா இருக்கிற செவத்துக்கு செவரெல்லாம் சண்டை போடுற தனுஷ் ஐஸ்வர்யா கூட இன்றைக்கி வாழ முடியல. அந்த தனுஷும் அட்சயாவும் நல்லாவே வாழ்ந்துருவாங்க. இந்த தனுஷை விட அந்த தனுஷ் எவ்வளோ பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இவங்களால ஏன் வாழ முடியல? அவங்களாம் வாழ்ந்துருவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்போ அதுவா இதுவா ஜப்பானில் கல்யாணம் நடந்தது, அமெரிக்காவில் குடியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டுக்காரங்க 2 பேருமே யாருமே ஒருத்தர் கூட யூடியூப்பில் தப்பாக போடலை. இந்த கல்யாணம் இப்படியா அந்த கல்யாணம் அப்படியான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க ஏன் இந்தியாவில் கூட நடத்தியிருக்கலாம். அந்த பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக ஜப்பானில் போய் நடத்தியிருக்கிறாங்க. அதனால் இப்போ அம்பானி வீட்டு கல்யாணம் 5000 கோடி ரூபாயில் நடந்தது. ஒன்றும் யாராவது ஒருத்தர் இது தேவையான்னு கேட்டாங்களா? இல்லை. ஆனால் நெப்போலியன் கேட்குறதுக்கு மட்டும் வரிசையாக இவ்வளோ பேர் தான் போடுறாங்கன்னு இல்லை. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்க நல்லாவே வாழ்ந்துக்குவாங்க. அவங்களுக்கு நல்ல நல்ல குழந்தைங்களாக பிறக்கும். ஏன்னா இப்போ மெடிக்கல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னெலாம் தெரியவே இல்லை. அந்தளவுக்கு மேலே போயிடுச்சு. ஏதேதோ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு நர்சிங் படித்த பொண்ணு தான். அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்குது. அவங்க பெற்றவங்களும் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த பையனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் நெப்போலியன் யோசித்தது. அழகான ஒரு பொண்ணை தேடி பிரியப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சது. அது பணம் கொடுத்து கூட இருக்கட்டும், தப்பே கிடையாதுங்க. பணம் கொடுத்து கூட கிடைக்கட்டுமே. ஒரு மருத்துவரை வைக்கிறது, ஒரு நர்ஸை வைக்கிறதுன்னு எல்லாருமே போடுறாங்களே. ஏன் மருத்துவரையும் நர்ஸையோ கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? இவங்ககிட்ட என்ன கான்ட்ராக்ட் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டா மருத்துவரையும் நர்ஸையும் வைக்க முடியும்? ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லையே. அது கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கும். அதனுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா நெப்போலியனும் அவங்க ஒய்ஃபும் பார்த்துக்குவாங்க. எல்லாருமே அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தம்பியும் நல்ல தம்பி தான். அவங்களாம் நல்லா தான் வாழ்ந்துக்குவாங்க. ஆனால் ஏன் இப்படி பயங்கரமாக யூடியூப்லாம் ரொம்ப கசக்குதுங்க. தப்பாக தயவு செஞ்சு யாரையுமே பேசக்கூடாது. அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டாங்க. அவங்க பணத்துக்காக பண்ணா என்ன, வேறு எதுக்காக? இது ஒன்றும் சட்டவிரோதமான செயல் கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிற எல்லாமே ஒத்துக்கோங்க. சட்டவிரோதமான எத்தனையோ வருது. அதுக்கெல்லாம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய சமூக பிரச்சனை. என்னன்னா சட்டவிரோதமாக இவங்க இப்படி செஞ்சாங்க. எத்தனை நியூஸ் வருது டிவியில் பார்க்குறோம். யாராவது அடுத்த நாள் யூடியூப்பில் இல்லை இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அந்த டிவியில் என்ன நியூஸ் வருதோ அது வேணா வருது. மற்றபடியெல்லாம் அதை பற்றி ஒருத்தருமே பேசுகிறதில்ல. ஆனால் இந்த கல்யாணம் ஏன் இதையே அம்பானி வீட்டு கல்யாணத்தையும் பேசியிருக்கலாமே. இது தேவையான்னு சொல்லி ஒருத்தருமே போடலையே. ஒருத்தரும் கூட போடலையே. இது இங்கே தானே போடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு இப்போ கமலா ஹாரிஸ்னு ஒரு பொண்ணு அமெரிக்காவில் எலெக்ஷனில் நின்னாங்க. அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணு தானே இந்த திருநெல்வேலி பொண்ணும். அதுவும் போய் அங்கே நல்லா இருக்கட்டுமே. கோடிக்கணக்கில் பணமாக 500 கோடி ரூபா கொடுத்தாங்க, 5 கோடி ரூபா கொடுத்தாங்க, எவ்வளவோ கொடுக்கட்டும், என்னமோ கூட கொடுக்கட்டும். அது அங்கே நல்லா தானே இருக்க போகுது. அதுவும் ஒரு கம்பெனி அங்கே ஆரம்பிக்கட்டுமே. நம்ம தமிழர்களுக்கு ஒரு 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்கட்டுமே. நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டிங்களா? நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு அதனுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டிங்களா? அது நல்லா இருக்கும், அதோடு விட்டுருங்க. ஆனால் ஒரு உடல் ஊனமான பையனை நெப்போலியன் அளவுக்கு யாருமே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தாய் தகப்பனும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. அவங்கள ரொம்ப 4 பேர் பேசுவாங்கங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு எதுவோ ஒன்று பண்ணுறாங்களா தவிர இது நான் எங்கள் ஊரில் பார்த்தது. ஒருவேளை நல்ல அப்பா அம்மா நெப்போலியன் மாதிரி இருக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அதை கழிச்சு விட்றதுலையே தான் குறியாக இருக்கிறாங்க அப்பா அம்மாங்க. ஏன் இது பிறந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அது நடத்துகிறாங்க. இப்போ நான் சொன்னதே அந்த துப்புரவு பணியாளர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அண்ணா சூப்பராக இருந்திருப்பார். என்னமோ ஒன்று அவங்க வாழ்க்கை. இந்த அண்ணா மாதம் 20,000க்கு மேலே பாட்டு பாடியே சம்பாதிக்கிறாருங்க. பாட்டு பாடி அந்த பணம் போயிடுமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு அவங்க சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்க முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு கல்யாணமே பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவருக்கு இனிமேல் கல்யாணம் ஆகாது, கொஞ்சம் வயசாகிடுச்சு, இனிமேல்லாம் யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்துச்சு இல்லைங்களா, எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா, விட்டுரு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி. அந்த அம்மாவும் அப்பாவும் கேட்கவே இல்லைங்க. அதனால் உடல் ஊனமான பையனை கூட சரியான பையனாக பார்த்து அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்து 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 செய்கிற நெப்போலியன்லாம் வெரி குட் ஃபாதர். ரொம்ப உலகத்திலேயே சிறந்த அப்பா யாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நெப்போலியன் தான். அதை மறைச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. பப்ளிக்காக நின்று என் பொண்ணு என் வீட்டு மருமக எனக்கு குலதெய்வம்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து சொல்கிறாரு.
எந்த பொண்ணுங்க எந்த மாமனாருங்க அப்படி சொல்கிறாரு எங்கள் வீட்டு குலதெய்வம்னு சொல்லிட்டு. இப்போ நெப்போலியன் இப்படி சொல்லுவார்னு தெரிஞ்சிருந்தால் எத்தனை பொண்ணுங்க போட்டி போட்டு அப்ளிகேஷன் போட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாரு, அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாரு அந்த பையனுக்கும் அந்த பையனை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்கும். இந்த மரியாதையெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏனோ தானோன்னு ஒரு கல்யாணத்தை ஒரு கோயிலில் வச்சு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி செய்யலை, பப்ளிக்காக நல்லா செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப பாராட்டுங்க. நாளையிலேருந்து பாராட்டி போடுங்க. நெப்போலியன் தான் இந்த 24 வந்து சிறந்த ஒரு தகப்பன். யாராவது அவார்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் அவருக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு அப்பாலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு உடல் ஊனமான குழந்தைங்களும் பார்த்து எவ்வளோ ஏக்கப்படுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும்.